ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பி சேஃப். இந்த வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் ப்ரிப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எடுக்க போகிற சப்ஜெக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது யூஜிசி நெட் சிலபஸில் 10th யூனிட்டாக இருக்குது. அப்போ சிலபஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்டாபிக் எல்லாத்தையும் பார்த்துலாம். அப்ரோச்சஸ் ஆஃப் ஏஐ, அப்புறம் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், பிளானிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மல்டிபிள் ஏஜென்ட் சிஸ்டம்ஸ், ஃபஸி செட்ஸ், ஜெனட்டிக் அல்காரிதம், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 டாபிக்ஸ் இருக்குது. 8 சப்டாபிக்ஸ் யூனிட் 10ல் மட்டும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டும் ஃபஸ்ட் சப்டாபிக் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்ரோச்சஸ் ஆஃப் ஏஐ. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு கம்ப்யூட்டரை மனுஷங்க மாதிரியே எப்படி யோசிக்க வைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனுஷங்களால் சில வேலைகளை செய்ய முடியாது. அந்த வேலையை செய்ய வைக்கணுன்றதுக்காக ஒரு மிஷின் டிசைன் பண்ணாங்க. அந்த மிஷின் தான் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருக்கு திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ திங்கிங் கெப்பாசிட்டி வரணும்னா நம்ம அதுக்கு சில டேட்டாஸ் கொடுக்கணும். ஸோ அந்த டேட்டாஸ் கொடுத்த அப்புறம் தான் அந்த டேட்டாவில் அது லேர்ன் பண்ணும். அந்த லேர்ன் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. அப்ரோச்சஸ் ஆஃப் ஏஐ மட்டும் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பாலயோகி. ஸோ அப்ரோச்சஸ் ஆஃப் ஏஐயில் இருக்கிற சில சப்டாபிக்ஸ்: டியூரிங் டெஸ்ட் அண்ட் ரேஷ்னல் ஏஜென்ட் அப்ரோச்சஸ், அது ஒரு சப்டாபிக். அப்புறம் ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஹியூரிஸ்டிக் சர்ச் டெக்னிக்ஸ், கேம் பிளேயிங், மின்மேக்ஸ் சர்ச், ஆல்ஃபா பீட்டா கட் ஆஃப் ப்ரொசீஜர். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டியூரிங் டெஸ்ட். டியூரிங் டெஸ்ட்னால் இது ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஹியூமன் இருப்பாங்க. ஸோ நடுவில் ஒரு ஜட்ஜு ஒரு ஆள் இருப்பார். ஸோ ஜட்ஜு கொஷின் கேட்பார். அதுக்கு கம்ப்யூட்டரும் ஆன்சர் சொல்லும், ஹியூமனும் ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜட்ஜு கரெக்டான 2 பேரும் மனுஷங்களா இல்லையான்றதை இந்த ஜட்ஜு தான் ஃபைன் பண்ணுவார். ஸோ அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா எது ஹியூமன் எது கம்ப்யூட்டர்னு தெரிலனா, 2மே ஹியூமன் மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் அந்த கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமாக இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் டியூரிங் டெஸ்ட்ன்றது ஆலன் டியூரிங் 1940s கண்டுபிடிச்சார். ஸோ அடுத்தது ரேஷ்னல் ஏஜென்ட். ரேஷ்னல் ஏஜென்ட்னா ஏதோ ஒரு ஏஜென்ட்றது ஒரு ஆப்ஜெக்ட். அது ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கும். அந்த என்வாயன்மெண்ட்டை பேஸ் பண்ணி அது சில முடிவுகள் எடுக்கும். இப்போ மனுஷங்களை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், அதெல்லாம் நமக்கு சென்சரி ஆர்கன்ஸ். ஸோ அதேமாரி ஒரு கம்ப்யூட்டருக்கு சில சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் சென்சார்ஸ். அந்த சென்சார்ஸை வச்சு அது தன்னை சுற்றி என்ன இருக்குன்றதை அது கற்றுக்கும். இட் மீன்ஸ் அது சுற்றி என்ன இருக்குன்றதை தெரிஞ்சிக்கும். அதை பேஸ் பண்ணி அது அடுத்த ஸ்டெப் ஆஃப் பிளானை பண்ணும். ஸோ அக்குடேட்டர்ஸில் அதாவது ஒரு ஏஜென்ட் இருக்குது. அந்த ஏஜென்ட் சென்ஸ் பண்ணுது, என்வாயன்மெண்ட்லேருந்து சென்ஸ் பண்ண அப்புறம் சில டெசிஷன் அது மேக் பண்ணும். அந்த டெசிஷனை அது அக்குடேட்டர்ஸ், அதாவது ஒரு கையால் தொடுறதோ இல்லை காலால் வதைக்கிறதோ அதை வச்சு அதோட ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். இதான் ரேஷ்னல் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டைப்ஸ். ஒரு ஏஜென்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு 5 டைப்ஸ்: சிம்பிள் ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், அப்புறம் மாடல் பேஸ்ட் ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், கோல் பேஸ்ட் ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட், லேர்னிங் ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட்னா என்வாயன்மெண்ட்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு அது ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதெல்லாம் தான் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்னா என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை வச்சு அது முடிவெடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இப்போ நான் வந்து எனக்கு வேர்க்குது. ஸோ, நான் அப்படி துடைக்கிறேன். ஸோ, வேர்வை வந்தா தான் நான் துடைக்கிறேன்னு அர்த்தம். ஸோ, அதான் அந்த கண்டிஷன். எனக்கு வேர்வை விழுந்துறது கண்டிஷன். நான் பண்ற இப்ப துடைக்கிறது தான் ஆக்ஷன். ஸோ, இத கண்டிஷன் ஆக்ஷன் ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ, இந்த இந்த டைப் ஆஃப் ஏஜென்ட்ல வந்து என்வைரன்மென்ட் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதால ஒரு ஒரு டிசிஷன எடுக்க முடியும். அதாவது கரண்ட் பெர்செப்ஷன். அதாவது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரூம் கிளீனிங் ரோபோட். ரூம் கிளீனிங் ரோபோட் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் எங்க அழுக்கு இருக்குன்னு பார்த்து அத மட்டும் கிளீன் பண்ணும். அழுக்கு இருந்தா கிளீன் பண்ணும். அதான் அதோட கண்டிஷன் ஆக்ஷன் ரூல் சொல்லுவாங்க. ஸோ, இதான் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். ஸோ, அடுத்தது சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதிக இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அப்புறம் இதில் நாலேஜும் லிமிட்டட் நாலேஜ் தான். ஸோ, இது வந்து நெறைய பாசிபிள் இத ஜெனரேட் பண்ணும். ஸோ, வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் நெறைய தேவைப்படும். அப்புறம் இது கண்டிஷன் ரூல் பேஸ்டு இருக்கிறதுனால, இதால ஒவ்வொரு தடவையும் நம்ம கண்டிஷன சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ, இது வந்து டைனமிக்கா ஒர்க் ஆவாது. ஸோ, ஸ்டாட்டிக்கா இப்ப ஒரு ரோபோட் இருக்குன்னா, அந்த ரோபோட் அந்த வேலைய மட்டும் தான் பண்ணும். நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க. அதுதான் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ல யூஸ் பண்றது. ஸோ, அடுத்தது வந்து மாடல் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். இது வந்து ரூல்ஸும் பேஸ் பண்ணும். ரூல்ஸ் பேஸ் பண்ணியும் டிசிஷன் எடுக்கும். ஹிஸ்டரியும் பார்த்து எடுக்கும். ஸோ, அது வந்து ஒரு மாடல் ஜெனரேட் பண்ணிக்கும். ஸோ, அந்த மாடல் பேஸ் பண்ணி அதோட டிசிஷன அது எடுக்கும். ஸோ, அதனால இது மாடல் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம். ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து ஒரு மாடல் ஜெனரேட் பண்ணிக்கும். அந்த மாடல் வச்சு நம்ம எங்க இருக்கோம், எங்க போறோம்ன்றத இது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ, இது வந்து கரண்ட் பெர்செப்ஷனும் எடுக்கும். அட் த சேம் டைம் ஹிஸ்டரியும் நோட் பண்ணிக்கும். இந்த டைப் ஏஜென்ட்ல வந்து பார்ஷியலா என்வைரன்மென்ட் தெரிஞ்சா போதும். ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் இல்ல. ஒரு பார்ஷியலா தெரிஞ்சா போதுமானது தான் இந்த மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். இதுல ப்ராப்ளம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. ஸோ, அதனால நம்ம அடுத்த ஏஜென்ட் போயிடலாம். கோல் பேஸ்ட் ஏஜென்ட். இது வந்து ஒரு ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் வந்து என்வைரன்மென்ட்லேருந்து ரிசீவ் பண்ற டேட்டா வச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அந்த ஆக்ஷன் எதுக்கு எடுக்கும்னா, ஒரு கோல ரீச் பண்றதுக்கு எடுக்கும். இப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா, நம்ம நாலேட்ஜ கெயின் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறோம். சில பேர் காசுக்காக படிப்பாங்க. அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ, அவங்களோட கோல் எதுவோ அத ரீச் பண்றதுக்காக அவங்க படிக்கிறாங்க. ஸோ, அந்த படிக்கிறது தான் ஆக்ஷன் சொல்லுவாங்க இங்க. ஸோ, இந்த கோல் பேஸ்ட் ஏஜென்ட்ல வந்து 2 டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. சர்ச்சிங் அப்புறம் பிளானிங். ஸோ, ஒரு கோல் இங்கேருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போணும்னா, நமக்கு ஒரு பிளானிங் தேவை. எந்த வழியா போணுன்றது. ஸோ, அந்த மாரி இருக்க ஏஜென்ட்லாம் கோல் பேஸ்ட் ஏஜென்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து செஸ்ஸு. இந்த மூவ் பண்ணா என்ன ஆகுன்றத முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், இல்ல பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ, பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு மூவ்ஸும் பண்ணும் இது. ஸோ, அதான் கோல ரீச் பண்றதுக்காக ஆக்ஷன் எடுக்கும் இது. அதனால கோல் பேஸ்ட் ஏஜென்ட். ஸோ, அடுத்தது வந்து யுட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட். யுட்டிலிட்டினா இதுவும் கோல் பேஸ்ட் ஏஜென்ட் மாரி தான். ஆனா, ஒரே ஒரு அப்கிரேட் இருக்கும். என்னன்னா, ஒரு மெஷர் இருக்கும். யுட்டிலிட்டி மெஷர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, யுட்டிலிட்டி மெஷர் இருக்கும்போது, அதால கரெக்ட்டான கோல் ரீச் பண்ணவும் முடியும். அட் த சேம் டைம் பெஸ்ட் பாசிபிள் வேல போ முடியும். இதுதான் யுட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோம் தெர்மோஸ்டாட். ஸோ, எந்த மெஷர்ல நம்ம டெம்பரேச்சர் வைக்கணுன்றது, அத பேஸ் பண்ணி தான் அந்த ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ, அதான் யுட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட். இது வந்து கோல் பேஸ்ட் ஏஜென்ட்டும் சிமிலரா தான் இருக்கும். ஒரே ஒரு மெஷர் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதான் யுட்டிலிட்டி மெஷர். ஸோ, இதான் யுட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட். அடுத்தது லாஸ்ட் வந்து லேர்னிங் ஏஜென்ட். இது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தன்னோட லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் வச்சு அது ஒரு முடிவு எடுக்கும். அதாவது இப்போ நம்ம எப்படி கற்றுக்கிறோம், மனுஷங்க எப்படி கற்றுக்குறாங்கன்றத பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அதேமாரி கம்ப்யூட்டருக்கு வந்து முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு, அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாலேருந்து அது ஒரு டிசிஷன் எடுக்கும். அதுதான் அதுதான் அதோட ஆக்ஷன். அதாவது ஆக்ட் அண்ட் அடாப்ட். ஸோ, ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ அதுக்கே தெரியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, என்வைரன்மென்ட் வரும்போது அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கும். அந்த டைம் தான் லேர்னிங் ஏஜென்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இதில் வந்து 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது இதில் லேர்னிங் ஏஜென்ட்டில். லேர்னிங் எலமெண்ட், கிரிட்டிக்,
பெர்ஃபார்மன்ஸ் எலமெண்ட், ப்ராப்ளம் ஜென்ரேட்டர். ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டாஸ்க் மாரி இதை பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் எலமெண்ட். இது என்ன பண்ணுன்னா என்வாயன்மெண்ட்டை பற்றி லேர்ன் பண்ணி அதில் வந்து லேர்னிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை கற்றுக்கும். கிரிட்டிக் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாரு. இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணுற அப்படினால உனக்கு எந்த ப்ராப்ளம் வரும்ன்றத அது சொல்லும். ஸோ ஃபீட்பேக் அங்கே நடக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில குறிப்பிட்ட ஆக்ஷன் மட்டும்தான் நீ பண்ண முடியும், அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியுன்றதை சொல்லும் அது. அடுத்தது வந்து ப்ராப்ளம் ஜென்ரேட்டர். இது வந்து புதுசாக ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பற்றி இது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பண்ணி பார்க்கும். இப்போ ஸோ ஒரு புதுசாக ஒரு குழந்தைய கொடுத்தோன்னா அந்த குழந்தை என்னென்னலாம் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுறது தான் லேர்னிங் ஏஜென்ட்டோட வேலை. ஸோ இதான் ஒவ்வொரு இது ஏஜென்ட்டோட ஃப்ளோ டயக்ராம் இது. ஸோ அடுத்தது வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன். ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து